வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். அன்பர்களே, எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த புனிதமான நல்ல தினத்திலே நாம் நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு மிகச்சிறந்த சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அவனுடைய செயலினுடைய அடிப்படையில் தான் அமைந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வாழ்க்கையை நாம உயர்த்தி கொள்ளணும் அல்லது மாற்றி அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னா அதற்கான மிக முக்கியமான விஷயம் நம்முடைய மனம், அதில் இருக்கிற குணம், அதில் தொடர்ந்து நாம் என்ன கொண்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், இது எல்லாம் தான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குவது நாம் தான். ஒரு படம் கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு சிலை தன்னைத்தானே செதுக்கி கொண்டிருப்பது போல ஒரு சிலையை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த சிலை மனிதன் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வை தானே செதுக்கி கொண்டிருக்கிறான் என்பதற்கான பொருள். அப்ப நம்ம வாழ்க்கையை உருவாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தா நாம தான். முழுக்க முழுக்க 100% நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கியது நாம் தான். இதுல மாற்று கருத்தே தேவையில்லை. இது பல்வேறு உதாரணங்கள் மூலமாக, பல்வேறு சிந்தனைகள் மூலமாக நாம் தெரிந்து புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் என்றால் இந்த பிறவியில் இருக்கிற நாம் அல்ல, இந்த உயிர் பல்லாயிரம் பிறவிகளாக பெற்றிருக்கிற அந்த உண்மையான நான் என்று சொல்லக்கூடிய அந்த நான் தான் இந்த வாழ்க்கையை உருவாக்கி இருக்கிறது. அப்ப இந்த வாழ்க்கையில ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்று சொல்வார்கள். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். இது ஒரு இயற்கையினுடைய நியதி. அப்போ ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்ற தத்துவத்தின்படி நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்பதான் நமக்கான எல்லா விஷயங்களும் அமையும். அது நம்முடைய உறவுகளாகட்டும், உங்களுடைய நண்பர்களாகட்டும், உங்களுடைய சொத்துகளாகட்டும், உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சூழல்களும் ஆகட்டும், எல்லாமே நம்முடைய எண்ணத்திற்கு ஏற்பதான் நடக்கும். அப்ப நீங்க நிறைய பேர் யோசிக்கலாம், நான் விரும்பாதது நிறைய என்னோட வாழ்க்கையில நடக்குதே. நீங்க விரும்புறது நடக்குமா, விரும்பாதது நடக்குமான்னு நான் சொல்லல. நீங்க நினைக்கிறது நடக்கும்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நுட்பம் இருக்கு. அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது, நீங்க விரும்பியது நடக்குமா, விரும்பாதது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. அது நீங்க விரும்பியதும் நடக்கலாம், நீங்க விரும்பாததும் நடக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்காதது நடக்காது. நீங்கள் நினைத்தது நடக்காமலும் இருக்காது. அதை நீங்க புரிந்து கொண்டா போதும்.
இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் நாம விரும்பியதுதான் நடக்குதா அப்படின்னா, நீங்க விரும்பியது நடக்கல. நீங்க நினைத்தது நடக்குது. இந்த 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நாம நெறைய நேரம் நாம விரும்பினதையே நினைக்கிறது இல்ல. நாம விரும்பாததை நெறைய நேரம் நினைச்சுட்டு இருக்கிறோம். எது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை விட, எது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை. நமக்கு நல்லது செய்ததை விட, நமக்கு தீமை செய்ததை. புரியுதுங்களா? இப்படி நம்ம நெறையா தேவையற்ற எண்ணங்களை நம்ம மனதிலே போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் மகரிஷி அவங்க இந்த எண்ணத்தை ஆய்வு செய்யுங்க, எண்ணத்தை ஆய்வு செய்யுங்க. நீங்க என்னதான் பயிற்சி பண்ணாலும் எண்ணத்துல மாற்றம் வரலைன்னா, உங்களுக்கு அது இழப்பாக மாறிவிடும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படை காரணம் என்பதை நாம புரிந்து கொண்டா போதும். நம்முடைய நாளைக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்மால அற்புதமாக உருவாக்க முடியும். இத நீங்க ஆழமாக கொஞ்சம் சிந்தித்து தெளிவு பெற்றுக் கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையை உருவாக்குவது நான் தான். என்னிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் தான் உள்ளே பதிவுகளாக ஆகி, இந்த எண்ணங்கள் தான் பிரபஞ்சத்திலே கலந்து, அந்த எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு சூழலையோ, ஒரு நபரையோ என்னிடம் ஈர்த்து வந்து சேர்க்கிறது. எண்ணம் என்பது ஒரு மிகப்பெரிய காந்த ஆற்றல். மனம் என்பது ஒரு காந்த ஆற்றல். பிரபஞ்சம் என்பது காந்த ஆற்றல். நம்முடைய எண்ணம் பிரபஞ்சம் முழுக்க செல்கிறது. சென்று நம் எண்ணத்திற்கு ஒத்ததை நம்மிடம் ஈர்த்து வந்து சேர்க்கிறது. அப்போ புலம்பிக் கொண்டே இருப்பவர்களுக்கு புலம்பலுக்கான சூழலை அது உருவாக்கி கொடுக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பவருக்கு மகிழ்ச்சியான சூழலை அது உருவாக்கி கொடுக்கிறது. குறை கூறுபவருக்கு குறை கூறுவதற்கான சூழலையும், பாராட்டுபவர்களுக்கு பாராட்டக்கூடிய சூழலையும் அது உருவாக்கி கொடுக்கிறது. அதாவது நான் அந்த கதையை அடிக்கடி சொல்லியிருக்கிறது உண்டு. உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கிருஷ்ண பரமாத்மா தர்மனிடமும், துரியோதனனிடமும் ஒரு தட்டு நிறைய பொன்னை நிரப்பி இந்த ஊரிலே சென்று கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஒரே ஊருக்குள்ள தாட்டுறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, இது யாருக்கு குடுக்கணும்னா, தர்மனிடம் சொல்லுகிறார், யாராவது ஒரு கெட்டவன் ஒருவனிடம் பார்த்து இதை குடுத்துட்டு வா அப்படிங்கிறார். துரியோதனனிடம் சொல்லுகிறார், யாராவது ஒரு நல்லவன் ஒருவனை பார்த்து இதை குடுத்துட்டு வான்னு சொல்றார். ஆனா தர்மன் போய் சுத்தி ஊர் முழுக்க தேடி பார்க்கிறார். தட்டோட, காசோட திரும்பி வந்துட்டார். ஏன்னா யாருமே அவருக்கு கெட்டவனாவே தெரியல. இருக்கிறதுலயே நான் தான் கர்ணா ரொம்ப கெட்டவனா இருக்கிறேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்ட்ட கொண்டாந்து அந்த காசை ஒப்படைக்கிறார். துரியோதனனும் அதே ஊருக்குள் சென்று அதே தட்டு நிறைய பொன்னோடு திரும்பி வருகிறார். அவர் சொல்றார், இந்த உலகத்துல ஒருத்தன் கூட இந்த ஊர்ல வந்து ஒருத்தன் கூட நல்லவன் இல்ல. எல்லாமே கெட்டவனா இருக்கிறான். நான் தான் இருக்கிறதுலயே நல்லவனா தெரியுறேன். ஆனால் 2 பேரும் சென்றது ஒரு ஊருக்குள் தான் நண்பர்களே. அப்போ நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்முடைய பார்வை இருக்கும். எண்ணம் உயர்வாக இருந்தால் பார்வை உயர்வாக இருக்கும். எண்ணம் தாழ்வாக இருந்தால் பார்வை தாழ்வாக இருக்கும். அப்ப அந்த எண்ணத்திற்கு தகுந்தாற் போல உங்களுக்கு சூழல் உருவாக்கப்படுகிறது. ஒரே சூழல் தான். ஒருவர் மகிழ்ச்சியாக, ஒருத்தர் துக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? நம்முடைய எண்ணங்கள். அப்ப இந்த எண்ணங்கள் தான் நம்முடைய தலையெழுத்தாக மாறுகிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். தலை விதி என்று சொல்கிறீர்களே, தலையெழுத்து அப்படின்னு சொல்றோமே, அது எதுதான் அப்படின்னா, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய தலையெழுத்து. நீங்க இப்ப நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் நீங்கள் உங்களுடைய விதியை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நல்லா ஆழமாக புரிந்து கொள்ளுங்க. ஏதோ வந்தது, போனது, கண்டது எல்லாத்தையும் நினைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னா, உங்க விதி மிக தாறுமாறாக நீங்கள் எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள். நினைத்துக் கொண்டிருக்கவில்லை, விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிற எண்ணம். நாளைக்கு அந்த விதைகள் பெரும் விருட்சமாகி உங்கள் முன்னால் வந்து நிற்கும்போது, நீங்கள் அதற்கு பதில் சொல்லக்கூடிய நபர்களாக மாற வேண்டும்.
அது நல்ல விதைகளாக இருக்கும்போது நல்ல அறுவடையை பெற முடியும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் தீய விதையாக இருந்தால் அதற்கான பலனையும் நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மீண்டும் பதிவிக்கிறேன். நாம் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு எண்ணத்தையும் பிரபஞ்சத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக ஒரு நாள் மிகப்பெரிய விருட்சமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நிற்கும். அதை உங்களால் தவிர்க்க முடியாது. அப்ப நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய தலையெழுத்தாக மாறுகிறது. நம்ம மூளை அப்படிங்கிற ஒரு கருவியில நம்முடைய சிந்தனை அப்படிங்கிற விஷயத்தால நாம நம்முடைய தலையெழுத்தை எழுதிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. நம்ம மூளை வந்து ஒரு வெள்ளைத்தாளாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனை எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அந்த சிந்தனை நாம் சிந்திக்கக்கூடிய சிந்தனைய அந்த வெள்ளைத்தாள்ல ஒரு பேனா வச்சு எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு கோர்வையாகி ஒரு கருத்தாக மாற்றப்பட்டு பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுகிறது எண்ணங்களாக. சரிங்களா? அப்ப அந்த எண்ணங்கள் அந்த பிரபஞ்சத்திலே தனக்கு ஒத்ததை ஈர்த்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த ஹோமியோபதி தத்துவத்தினுடைய அடிப்படையே இதுதான். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். ஒத்தது ஒத்ததை குணப்படுத்தும். மெட்டீரியா மெடிக்கா என்று ஒரு நூலை படிக்கும்போது டாக்டர் சாமுவேல் ஹானிமன் கண்டறிந்த ஒரு பொக்கிஷமான விஷயம் தான் இன்னைக்கு ஹோமியோபதி மருத்துவமாக உலகம் முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கிறது. உடம்பு சூடா இருக்குதுன்னா சுடுதண்ணி குடிச்சீங்கன்னா அது குணப்படுத்தப்படும். அதுபோல நாம எதை பற்றி நினைக்கிறோமோ அது நம்மிடம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. சரி, இப்ப நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? நம்மளுடைய விருப்பங்களை நாம் நிறைவேற்றணும். அதானே? நாம நினைச்சத நாம அடையணும். ம். அப்போ நாம நினைச்சத அடையிறது அப்படிங்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டா கஷ்டம் இல்ல. சுலபந்தான். ஒரு விதத்துல ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய விதியாக மாற்றப்படுகிறது. நாம தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், படைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையினுடைய படைப்பாளி என்று நாம புரிந்து கொண்டோமானால், நாம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, நல்ல எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருப்பதற்கு, நல்ல சொற்களை, நல்ல செயல்களை செய்வதற்கு பழகிக் கொண்டோமானால், எப்படி இருக்கும்? சரிங்களா? நம்ம எண்ணம் எப்பவுமே நல்லதா நடக்கும்போது, நல்லதா இருக்கும்போது, நம்முடைய சொல்லும் செயலும் நல்லதா தான் இருக்கும். அப்ப எண்ணத்தை நாம சீராக வைத்துக் கொண்டால் போதும், நம்முடைய சொல்லும் செயலும் சீராகும். நம்முடைய வாழ்க்கை அற்புதமாக மாறிவிடும். அப்ப அதற்கு தான் என்ன வேணும்னு நம்ம சொல்றோம்? விழிப்புணர்வு வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் கவனமாக நாம் இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய எண்ணத்தை எப்பொழுதுமே நம்ம நல்ல எண்ணங்களாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்னு மகரிஷி சொல்றாங்க. வாலண்டியரா, நாமளா வாலண்டியரா நல்லதுக்கு தான் நீங்க போய் நெறைய வேலை செய்யணுங்க. கெட்டதுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல. விவசாயத்திலே நீங்க நல்ல பயிரை உற்பத்தி செய்யறதுக்கு நிலத்தை பண்படுத்தணும். சரிதானுங்களா? அதற்கப்புறம் முறையாக நல்ல விஷயத்தை, நல்ல விதையை நீங்க வந்து விதைக்கணும், தூவணும். அதற்கப்புறம் அதுக்கு நீர் ஊற்றணும். அதற்கு தேவையான உரங்களை கொடுக்கணும். இயற்கை உரங்களை சொல்றேன். இப்படியே விட்டு நீங்க நெறைய வேலை செய்யும்போது, அந்த செடி அப்படியே முளைத்து வரும். ஆனா, அதைவிட வேகமாக 1க்கு 4ஆ களை செடி முளைத்து வரும். இந்த களைக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டியதே இல்ல. அது தானா முளைத்து வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயத்துக்கு நீங்க நெறைய கொஞ்சம் வேலை செய்யணும். கெட்ட விஷயத்துக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அது தானாக வரும். இது இயற்கையினுடைய நியதி. சரிங்களா? அப்போ அது போலத்தான் நம்மகிட்ட தேவையில்லாத எண்ணங்கள் வர்றது சர்வசாதாரணமா வந்துட்டே இருக்கும். விழிப்புணர்வற்ற நிலையில.
அப்ப நம்ம கொஞ்சம் கவனமா எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே எண்ணிக்கொண்டு இருக்கிறதற்கு தான் நம்ம முன்னோர்கள் நிறைய அந்த நமச்சிவாயன்னு சொல்லு, நாராயணாய சொல்லு, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சிவா சிவான்னு சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லுன்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க மந்திர உபதேசங்களாக. அது என்னன்னா நம்மளுடைய மனம் எப்பொழுதும் நல்லதையே இறை சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நாம அடிக்கடி சொல்றோம் எப்பவுமே வாழ்க வளமுடன் சொல்லிக் கொண்டே இருங்க. யார பார்த்தாலும் வாழ்க வளமுடன் சொல்லிக் கொண்டே இருங்க. இந்த வையகத்தை நினைத்து வாழ்த்திக் கொண்டே இருங்க. அல்லது உங்களை நினைத்து தன் வாழ்த்தை கொடுத்துக் கொண்டே இருங்க. உங்களுக்கு அருள்காப்பு கொடுத்துக் கொண்டே இருங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களை நினைத்து ஓய்வா இருக்கும்போதெல்லாம் வாழ்த்திக் கொண்டே இருங்க. இந்த பிரபஞ்சத்தை இறையாற்றலை நினைத்து வாழ்த்திக் கொண்டிருங்க. பஞ்சபூதங்களை வாழ்த்துங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. என்று ஏன் நாம் அடிக்கடி சொல்றோம் அப்படின்னா, இதுதான் உங்க வாழ்க்கையை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளணும் நீங்க. நாளைய வாழ்க்கையை இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அதனுடைய விளைவு தான் நாளைத்த வாழ்க்கையாக இருக்கும். நெறைய பேரு இன்னைக்கு வாழ்க்கை எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், நாளைக்கு நல்லா வாழணும்னா அப்படி வாய்ப்பே இல்ல இயற்கையில. இன்னைக்கு செய்யற செயலுக்கு தான் நாளைக்கு கூலி கிடைக்கும். அப்ப இன்னைக்கு சரியா செஞ்சா நாளைக்கு கூலி சரியா கிடைக்கும். இன்னைக்கு சரியா செய்யலைன்னா நாளைக்கு கூலி சரியா கிடைக்காது. அப்ப நாம இன்றைய இன்றைய வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியா வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நாம கரெக்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நாம இன்றைய வாழ்க்கையை துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம தப்பாக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம தான் வடிவமைக்கணும். நம்முடைய வாழ்க்கையை நாம தான் வடிவமைக்கணும். இப்ப நம்முடைய கருத்துக்கள் தான் நம்ம வாழ்க்கையை இன்பமாக, துன்பமாக பல நேரங்கள்ல மாத்துது. நான் இப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பேன், இப்படி இருந்தா துக்கமா இருப்பேன், நான் இப்படி இருந்தா எனக்கு நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்காதுன்னு நாம தான் நம்முடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் இப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரணும்னா, எப்படி இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் இதுக்கு உங்களுக்கு பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். உங்க வாழ்க்கையில இறை ஆற்றல் தான் எல்லா செயலையும் செய்து கொண்டிருக்கிறது. இறை ஆற்றலுக்கு தவறு செய்ய தெரியாது. ஒன்று உங்களுடைய புண்ணிய பதிவை வெளியேற்றி உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இல்லை என்றால் உங்களுடைய பாவப் பதிவை வெளியேற்றி உங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கும். அப்ப புண்ணிய பதிவு வெளியேற்றுவதை விட பாவப்பதிவை வெளியேற்றுவது தான் மிக மிக முக்கியமான செயல் என்பது நமக்கு தெரியும். எனவே நீங்கள் துன்பப்படும்போது கூட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான புரிதல் உங்களிடம் வந்திருக்கிறது. சரிங்களா? அப்ப நாம எப்பவுமே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு நான் உதாரணம் பலது சொல்லியிருக்கிறேன். மருத்துவரிடம் சென்று அவர் ஒரு ஊசி எடுத்து உங்க உடம்புல குத்தும்போது கூட நீங்க நல்லதுக்கு என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். கசப்பான ஒரு கசாயத்தை வாயில ஊத்தும்போது கூட நீங்க நல்லதுக்கு என்று எடுத்துக்கொள்கிறீர்கள். அப்போ உங்க வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நல்லதுக்கு என்று உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். முடியாது அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? அப்ப அந்த வாழ்க்கையை நீங்க தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதைய சரியா டிசைன் பண்ணிட்டீங்கன்னா, நல்லது எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய காந்தமாக நாம் மாறிவிடுவோம். சரிங்களா? அப்ப நாம எப்பவுமே வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் நீங்க ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. இப்போ இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இருக்கிறது நம்முடைய ஆழ்மனம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப ஆழ்மனதிலே எந்த ஒரு விஷயம் பதியப்படுகிறதோ, அது உடனடியாக நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு வந்துரும். இது இயற்கையினுடைய விதி. அப்ப நம்முடைய ஆழ்மனதில எதை நாம பதிய வைத்தாலும், அது இந்த பிரபஞ்சத்தோடு, இறையாற்றலோடு இணைந்து அதை செயலுக்கு கொண்டு வந்துரும். அதற்கு அவ்வளவு ஒரு அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது. ஆனா, அந்த ஆழ்மனதுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை கிடையாது. நம்ம மேல் மனதுல நாம எதையெல்லாம் உணர்ச்சி வசமாக, உணர்ச்சிகரமாக சிந்தித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதை ஆழ்மனம்
எடுத்து செயல்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சுரும். சரியானுங்களா? நல்லா புரிந்து கொள்ளணும். இது மிகப்பெரிய நுட்பம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவதற்கு, நீங்கள் நினைத்தபடி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு. இப்போ ஆழ்மனம் என்பது இறைநிலையோடு, பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது. அந்த ஆழ்மனதில் நம்ம நேரடியாக பதிவுகளை இறக்க முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையும், உணர்ச்சிகரமான செயல்களும், சிந்தனைகளும், அது மகிழ்ச்சியாக இருப்பதோ, புலம்புவதோ, சரிங்களா? அழுவதோ, பிறரை சந்தோஷமாக வைத்து என்ன செயல் செய்தாலும், அந்த உணர்ச்சிகரமான செயல்ல நாம சிந்திக்கும்போது, செயல்படும்போது, அது ஆழ்மனத்திலே பதிந்துவிடும். அப்ப ஆழ்மனம் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அதை இயக்கிக் கொண்டிருக்கிறவங்க நாம தான். ஆமா. சரிங்களா? அப்ப நம்முடைய சிந்தனை உயர்ந்திருக்கும்போது, நல்லவற்றை நாம் சிந்திக்கும்போது, மனதின் மூலமாக, இன்னும் ஒரு உணர்ச்சி நிலையிலே, உணர்வு நிலையிலே என்று கூட சொல்லலாம். அந்த நிலையில நாம் அதை சிந்திக்கும்போது, இந்த ஆழ்மனதினுடைய பதிவுகள்ல அது ஆழமாக பதிவை ஏற்படுத்தும். அப்போ அது நம்ம வாழ்க்கையில இம்மீடியட்டா செயல்படுறதுக்கு வரும். இந்த மேல் மனம் இது நல்லது, இது கெட்டது, இது வேணும், இது வேண்டாம்னெல்லாம் பகுத்து பகுத்து பார்க்கும். ஆனா, இதை எதையும் சிந்திப்பதற்கான ஆற்றல் ஆழ் மனதிலே இல்லை. சரிங்களா? ஆழ் மனது இது எல்லாம் யோசிக்காது. ஆழ் மனம் நல்லதா, கெட்டதா, இது நடக்கணுமா, நடக்கக்கூடாதா, அப்படியெல்லாம் அது யோசிக்க தெரியாது. நான் மேல் மனம் நினைக்கிறத, அது ஆழ் மனம் எடுத்து செயல்படுத்திரும். குறிப்பாக நீங்க உணர்வுபூர்வமா, உணர்ச்சி பூர்வமா நினைக்கிற விஷயங்கள. அப்ப நாம எப்பொழுதுமே நாம விரும்பாத ஒரு விஷயத்தையே எடுத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா ஆழமா யோசித்து பாருங்க. உங்க எண்ணங்களை நீங்க கவனித்துக் கொண்டு இருங்க. நம்ம நெறைய விரும்பாத விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால, நாம் அந்த விரும்பாதது எல்லாமே நடப்பதற்கான சூழல் ஆழ்மனதிலே பதிந்து பிரபஞ்சத்தின் மூலமாக நடத்தப்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படின்னா, நாம என்ன விரும்புறோமோ, அதை மட்டுமே நினைக்கக்கூடிய தன்மை. உடம்பு சரியில்லைன்னா, எனக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறோம். குடும்பத்தில சில பிரச்சனைன்னா, பிரச்சனையவே பேசிக் கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? அந்த புலம்பலே தான் உங்க மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன வேண்டும்? உங்க குடும்பம் அமைதியா இருக்கணும். உறவுகள் இணக்கமா இருக்கணும். உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கணும். நம்முடைய மனம் அமைதியா இருக்கணும். ஆன்ம நிலையிலே நம்ம உயர்ந்து வரணும். சரிங்களா? அப்ப இது எல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக, மிக தேவையானது. சரி. இந்த சிந்தனைய நான் அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல இத கன்டின்யூ பண்றேன். எப்படி நாம நினைத்ததை அடைவது? ஏன் நம்ம நினைத்ததை அடையல? ஏன் நமக்கு தப்பு தப்பா நடக்குதுன்னா, அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உங்களுடைய விதியை நீங்கள் தான் எழுதுகிறீர்கள் என்பதை முதல்ல நீங்க ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். எண்ணங்களின் மூலமாக, உங்க சிந்தனையின் மூலமாக, உங்க உணர்வுகள் மூலமாக உங்களுடைய விதியை நீங்களே எழுதுகிறீர்கள். அப்ப அதை மாற்றி அமைப்பதற்கான சக்தி முழுக்க, முழுக்க உங்களுக்கு தான் இருக்கிறது. சரிங்க. நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நீங்க தீர்மானிக்க முடியும். இன்றைய நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நேற்று உங்களுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு என்பதை ஆழமாக புரிந்து கொண்டு, நல்லதையே நினைக்கக்கூடிய தன்மையை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. நாம நிச்சயமாக இதனுடைய தொடர் வகுப்பு ஒரு 2, 3 சிந்தனைகள்ல நீங்க நினைத்ததை நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நீங்க எப்படி மாறணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு வாங்க. உங்க எல்லாரையும் வாழ்த்திட்டு சில முக்கிய அறிவிப்புகள் சொல்லிக்கலாம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றனுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம்